Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard chemistry first midterm test முதலடை பருவத் தேர்வு ஜூலை 2025 க்கான கவர்மெண்டோட official original question paper தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை subscribe பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் வைங்க. நமக்கு chemistry 12th standard பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 35 பேட்டர்ன்ல क्वेश्चन வந்து எடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி இந்த क्वेश्चन பேப்பர் கூடிய क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. சோ 2 மார்க் பார்க்கலாம். தனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள் யாவை? நெக்ஸ்ட் வந்து FCC BCC அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கையினை கணக்கிடு. அர்ணிய சமன்பாட்டினை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளதை கணக்கிடுக. புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விரி. பொருள்மைய கனசதுர அமைப்பில் பொதிவுத்திறன் சதவீதத்தினை கணக்கிடுக. அடிப்படை வினைகள் என்றால் என்ன? ஒரு வினையின் வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. முதல் வகை வினை வகையானது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த क्वेश्चन நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 5 15 பொறுத்த வரைக்கும் இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இலிருந்து பிரித்தெடுப்பதில் சுண்ணாம்பு கல்லின் பயன்பாடு யாது? நுரை மிதப்பு முறை ஒரு எடுத்துக்காட்டுடன் விரிக்க. பின்வருவனவற்றில் தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. மாசு கசடு. பின்வரும் செயல்முறையில் கொடுக்கப்பட்டுள்ள பயன்பாட்டினை விரிக்க. கார்பன் பிரிப்பிடுதலில் சிலிக்கா. சிர்கோனியத்தின் மீது தூய்மையாக்கல் அயோடின். ஷார்ட்கி ஃப்ரங்கல் டிஃபெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து எழுதி பாருங்க. 7 வகையான அலகு கூடுகளை சுருக்கமாக விளக்குக. அதே மாதிரி கீழே வந்து ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி. இரு மூலக்கூறு வினைக்கான மோதல் கொள்கையினை சுருக்கமாக விளக்குக, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான கவர்மெண்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. 12th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 35 பேட்டர்ன். 1 மார்க் வந்து 10 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதில் இருக்கக்கூடிய கொஷின் தயவு செஞ்சு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மினரல் ஓர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதேமாதிரி கீழே கால்குலேட் த நம்பர்ஸ் ஆட்டம் FCC. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ தட் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அடுத்து 3 × 3 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் அண்ட் நோட் ஆஃப் ஃப்ராங்கல் டிஃபெக்ட் ரொம்ப முக்கியம். டிரைவ் த ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 5 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பிரின்சிபிள். அதே மாதிரி கிவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிங்கம் டயக்ராம் கண்டினியூவாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அதே மாதிரி பர்னட் ஆலம்னா என்ன? எக்ஸ்பிளைன் த கேல்பே ரியாக்ஷன் அப்படின்னா அந்த கோல்பே ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு ஜூலை 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். உங்களுக்கான அப்டேட் எல்லாம் நான் தொடர்ந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு ஐடியா தான் இது. இந்த கொஷின் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் வந்து 17 கட்டாய வினா. கனிமம் தாது ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? நுரை மிதப்பு முறையில் சோடியம் சயனேட்டின் பயன்பாட்டினை கூறு. அயனி படிகங்களின் ஏதேனும் 3 பண்புகளை கூறு. FCC அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. பொதிவுத்திறன் வரையறு. இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சேர்மங்களுடைய IUPAC நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 3 15 பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு புல தூய்மையாக்கல் முறையினை எடுத்துக்காட்டுடன் பெரி.
எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்கள் வேறுபடுத்துக. அணிக்கோவை தளம் மற்றும் அலகுக்கூடு வரையறு. பி தொகுதி தனிமங்கள் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. போலி முதல் வகை வினையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு வினையுடைய அரைவாழ்வு காலத்தை வரையறு. முதல் வகை வினையின் அரைவாழ்வு காலம் துவக்க செறிவை சார்ந்து அமைவதில்லை காட்டுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீமர் ட்ரீமர் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். நல்லா ரைட் பண்ணி பாருங்க. ரீமர் ட்ரீமர் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 3x5 15 பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஷின். அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக. ஷாட்கி பிராங்கல் குறைபாட்டினை விளக்குக. பொருள்மைய கனசதுர அமைப்பின் பொதிவுத்திறன் சதவீதத்தை கணக்கிடு. இரு மூலக்கூறு வினைக்கான மோதல் கொள்கையினை சுருக்கமாக விளக்குக. வில்லியம்சன் தொகுப்பு முறை வினைவெளி முறையுடன் விளக்குக. இந்த வில்லியம்சன் தொகுப்பு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா எழுதி ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். அதர் சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ 1 by 1 அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால எழுதி பாருங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? FCC மற்றும் BCC அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிட. அருணிய சமன்பாட்டினை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளதை விளக்குக. அதே மாதிரி பின்வருவற்றில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே 3x3 9. இதில் பார்த்தீங்கன்னா புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விரி. பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவுத்திறன் சதவீதத்தினை கணக்கிட. அடிப்படை வினைகள் என்றால் என்ன? ஒரு வினையின் வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? படிக திண்மங்கள் படிக வடிவற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவுடைய தேவையான நேரமானது அவ்வினை பாதி அளவு நிறைவடைய தேவையான நேரத்தை பல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக. இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலி பொறுத்த வரைக்கும் 3x5 15. இதில் இரும்பை அதன் தாதுவான Fe2O3 பிரித்தெடுப்பதில் சுண்ணாம்பு கல்லின் பயன்பாடு யாது? அதே மாதிரி நுரை மிதப்பு முறை எடுத்துக்காட்டு தருக. பின்வருவற்றுள் தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. மாசு கசடு. பின்வரும் செய்முறையில் கொடுக்கப்பட்டுள்ள பயன்பாட்டினை விவரிக்க. காப்பர் பிரித்தெடுத்தல் சிலிக்கா. அதே மாதிரி கோணியத்தினை தூய்மையாக்கல் அயோடின். ஷாட்கி மற்றும் பிராங்கல் குறைபாடு பற்றி சிறுகுறிப்பு வரைக. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 வகையான அலகு கூடுகளை சுருக்கமாக விளக்குக. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இரு மூலக்கூறு வினைக்கான மோதல் கொள்கையினை சுருக்கமாக விளக்குக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025 கெமிஸ்ட்ரிக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் 35 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஊர்ஸ் அண்ட் மினரல்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் FCC BCC யூனிட் செல். ஸோ அதுக்கு கீழே எக்ஸ்பிளைன் த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி பேக்கிங் காஸ்ட் ஆஃப் பாடி ஆஃப் சென்ட்ராய்ட் இன் கியூபிக் கிறிஸ்டல். வாட் இஸ் த எலமெண்ட்ரி ரியாக்ஷன்? கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர்ஸ் அண்ட் மாலிகுலாரிசிட்டி ரியாக்ஷன். டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் அமர்ஃபாலஸ் சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் 3x5 15. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த ரோல்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் எக்ஸ்ட்ராக்ஷன் இன் அயான்? இட் இஸ் ஆக்சிடைட் Fe2O3. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஷாட்கி பிராங்கல் இது ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸ்பிளைன் த ப்ரீஃப்லி 7 டைப் ஆஃப் யூனிட் செல். இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ரீஃப்லி கேட்டிருக்காங்க. பயோமாலிகுலர் ரியாக்ஷன் இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது, மாடல் கொஸ்டின் பேப்பர். நான் அதெல்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் மிட்டம் கூட நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இதெல்லாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி
ஆன்லைன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிலபஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம் வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் பேப்பரும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.